தேதி திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே பிப்ரவரி 27ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, 27ஆம் தேதி திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல் குறித்த முடிவான விவரங்கள், யார் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து பங்கேற்பார்கள், எத்தனை தொகுதிகள் கேட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, எந்த தொகுதிகள்? திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அது 27ஆம் தேதி மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமலஹாசன் அதே போல தலைமை அமைக்கப்படக்கூடிய கூட்டணிகள் பேச்சுவார்த்தை வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதான் தற்பொழுது மாற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக பார்த்தவர்கள் மக்கள் நீதி மய்யம் சார்பில் 12 15 தொகுதிகள் வரையிலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கேட்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தை வரக்கூடிய 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 27ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் இவர்கள் சார்ந்து 15 தொகுதிகள் கேட்க இருப்பதாகவும், அதற்கு பிறகாக திமுக அனைத்து கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடித்த பிறகாக இத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முடிவுகள் என்பது தெரிவிக்கப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவில் கடந்த முறை 61 தொகுதிகள் கூட்டணிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை மக்கள் நீதி மய்யம் அதே போல தேமுதிக மற்றும் ஒரு சில கட்சிகள் திமுகவில் இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் விருப்பத்தை கேட்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடந்து வருகிறது. நேற்று இந்தியன் முஸ்லீம் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. அதே போல இன்று தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை அவர்களின் விருப்பம் கேட்கிறார்கள் என்பது தொடர்பாக கேட்டறிந்து அதற்கு பிறகாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கான எண்ணிக்கை அதே போல தொகுதிகள் என்ன வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முடிவுகள் என்பது இருப்பதாக திமுக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா திமுக ஏற்கனவே கூட்டணி கட்சிகளிடம் ஒவ்வொரு தொகுதிகள், அதாவது கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த தொகுதிகளும் சரி, தோல்வியடைந்த தொகுதிகளாக இருந்தாலும் சரி, தொகுதிகளை அவர்கள் தானம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் திமுக நேற்று பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்த போது அதன் அடிப்படையில் தான் அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறார்கள். அதற்கு பிறகாக என்னென்ன முடிவெடுக்கிறார்கள், அதே போல எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான தகவல் என்பது வெளியாகும். 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு மக்கள் நீதி மய்யம் வரும்பொழுது அவர்கள் சார்பில் எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பார்கள். திமுக சார்பிலும் அவர்கள் எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலையும் தெரிவிப்பார்கள். தொடர்ச்சியாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.